Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Kentucky fried chicken தான் ட்ரை பண்ண போறோம். எஸ், KFC தான் ட்ரை பண்ண போறோம். தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சரி, என் ஸ்டைல்ல நான் ட்ரை பண்றேன். இல்ல KFC ஸ்டைல் தான் எனக்கு எப்படி வருது நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து KFC சிக்கன் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி வரப்போகுது தெரியல. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது எவ்வளோ இருக்கும்னா ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 50 ml மில்க் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம். போதும். நான் வந்து ஹாஃப் லெமன்லேயே ஹாஃப் தான் விட்டுருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிக்காச்சா? நெக்ஸ்ட் வந்து சால்ட் போட்டுக்கலாம். போதும். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர். நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அடுத்த வீடியோவில் இல்லை, இன்னும் சீக்கிரமாக நான் வந்து மைக் வாங்கிடுவேன். ஏன்னா ஆடியோ வந்து சரியாக இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து வாங்கிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு நினச்சேன். சரி அப்படின்ட்டு இதிலே கொடுத்துடலான்னு. கொஞ்சமாக சில்லி பவுடர். நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர். இப்போ நான் போட்டது சில்லி பவுடர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இதோ இந்த ஸ்பூனில் நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னென்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோனா இருங்க நான் சொல்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோனா இவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் நான் முக்காசைஸ் எடுத்துருக்கேன். ஜிஞ்சர் எப்படி வரப்போகுது தெரியல. ஸோ KFC அளவுக்கு வரலனாலும் அட்லீஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு வந்தால் போதும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய பிராண்டு. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணுறோம்ல. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா நான் வந்து ஹாஃப் கேஜி எடுத்துருக்கேன். இந்த லெக் பீஸ் நீங்கள் வந்து பெரிய பீஸ் இந்த KFCயில் வந்து 99 rupeesல பீஸ் தருவாங்க பெருசாக. நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரு 4-5 பீஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து 2 லெக் பீஸ் கிடச்சிது. அப்புறம் குட்டியாக பீசஸ், போன்லெஸ் பீசஸ் கிடச்சி. நான் இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அப்படி பண்ணுங்கள். எந்த பீஸில் வேணால் நம்ம KFC பண்ணலாம். நான் இன்றைக்கி இதில் பண்ண போகிறேன். ஓகே, போட்டுடலாம். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை நம்ம போட்டுடலாம். பீஸ் போட்டுடலாம். இப்போ நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூனில் பண்ணால் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இதில் வந்து நல்லா சோக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஊற விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, அப்போ தான் அது வந்து சாஃப்டாக ஆகும். ஓகேவா? நல்லா வந்து ஊற விட்டுருங்க ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம். ஓகே, இப்படி தான் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்தோம்ல இந்த மாதிரி இதை சோக் பண்ணுறதுக்கு, KFC சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சோக் பண்ணலாம். அந்த வீடியோவில் எடுத்து பார்த்தேன். அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே நான் கவரே ஆகலை. அப்புறம் தான் நான் அந்த வீடியோ எடுத்து பார்த்து தான் திரும்பியும் ரீஷூட் பண்ண முடியாது. ஏன்னா அது சோக் பண்ணியாச்சு. திரும்பி நான் ஏதாவது சின்ன சோக் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுப்பேன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் சாரி. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மைதா மாவு இருக்குல்ல, அது வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதே அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் இருக்குல்ல, மல்லித்தூள், அது வந்து 1 ஸ்பூன். அதுக்கப்புறமே சால்ட்டு தான் இப்போ நான் போட்டேன். சால்ட் 1 ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே சில்லி பவுடர். அதுக்கடுத்து நம்ம டர்மரிக் மஞ்சத்தூள் வந்துட்டு நம்ம அதிலே இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதிலே நம்ம போட்டுருக்கிறதுனால அது வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு
நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 ஹவர்ஸ்க்கு அந்த சிக்கனை அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாவில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஊற்றி வச்சிடலாம், சூடு பண்ணிடலாம். அந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு இந்த பவுடரில் ஒரு டைம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தண்ணியில் போடுங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், KFC மாதிரியே. அதுக்கடுத்து திரும்பி ஒரு டைம் இந்த பவுடர் இருக்குல்ல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு இதில் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பீஸஸும் ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நான் எல்லா பீஸஸும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எனக்கு எப்படி வந்திருக்குன்னு. ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கு எனக்கு. இப்போ நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிட்டு வந்துட்டோம். மேரினேட் பண்ணி வச்சுருந்தால சிக்கன் அந்த மசாலா KFC ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணிட்டு வந்துட்டோம். எப்படி வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு வரலனாலும் ஓகே. நான் வந்து ரொம்ப மோசமாகிடுமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள், இல்லை நான் வந்து இதுக்கு 10க்கு ஒரு 7 மார்க் தருவேன். ஏன்னா தெரியலங்க, டேஸ்ட் வந்து ஒரு பீஸ் நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு வரல, பட் ஓகே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். இல்லை ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ், vlog இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.